இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். மேலே கேபிள் ஒயர்கள், கீழே பாதாள சாக்கடை குழிகள் என இரட்டை துயரங்களில் சிக்கி தவிக்கிறார்கள் சென்னை டி நகர் மக்கள். சென்னையின் அடையாளமாக காணப்படும் டி நகரில் நடக்கவே முடியாத அளவிற்கு சாலைகள் மோசமாக மாறியுள்ளன. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தடுக்கி விழுந்தால் சாக்கடை குழி, வண்டியில் சென்றால் கழுத்தில் சிக்கும் கேபிள் ஒயர் என இரட்டை தாக்குதல் அச்சத்தில் வாழ்கிறார்கள் டி நகருக்குள் நுழையும் மக்கள். சென்னை தியாகராஜ நகர், பாண்டி பஜார், ஜிஎன் சிட்டி சாலை, தணிகாசலம் சாலை, வெங்கட் நாராயண சாலை உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் கேபிள் ஒயர்கள் அறுந்து மரங்கள் மற்றும் மின் கம்பங்களில் அலங்கோலமாக தொங்கும் காட்சிகள் தற்போது வாகன ஓட்டிகளின் உயிருக்கு தூக்கு கயிறாக மாறிவிட்டது. பொதுமக்கள் தொடர்ந்து கேட்கும் ஒரு முக்கிய கோரிக்கை, பயன்பாடற்ற இந்த கேபிள் ஒயர்கள் எப்போது அகற்றப்படும் என்பதுதான். நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் கேபிள் தொங்கி ஊந்து கிடக்குது. அது அரசாங்கம் ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும். வண்டியில் போக சொல்லி சிக்குது, ஹெல்மெட்லேயும் படுது. அது கொஞ்சம் பார்த்து அரசாங்கம் கொஞ்சம் நல்லபடியாக பண்ணி கொடுக்கணும். இன்றைய காலத்தில் இன்டர்நெட் என்பது ஒரு அத்தியாவசிய தேவையாக மாறிவிட்டது. மக்கள் பெரும்பாலும் தனியார் நிறுவனங்களின் பிராட்பேண்ட் சேவையை பயன்படுத்தி வருகிறார்கள். ஆனால் மழை மற்றும் புயல் போன்ற இயற்கை பேரிடர்கள் நிகழும் போது இந்த கேபிள்கள் அறுந்து விழுவதால் பழைய கேபிள்களை அகற்றாமல் புதிய கேபிள்களை அமைக்கும் தொழிலில் நிறுவனங்கள் ஈடுபட்டு வருகின்றன. கேபிள் ஒயர் அங்கங்கே வேஸ்ட்டாக தொங்கின்னு இருக்கு. அதை எடுத்து சரிப்படுத்தா கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. நாங்களே பார்த்து ரோட்டில் இருக்கிறோம், எடுத்து போட்டு போகிறோம். பசங்க, சின்ன பசங்க கீழே ஊந்து வாரினா, வயசானவங்களே கீழே ஊந்து வாடுறாங்க. கவர்மெண்ட்டில் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இதனால் பழையவை அப்படியே தங்கியிருந்து சாலைகள் மற்றும் மரங்களை சூழ்ந்து தொங்கும் நிலை உருவாகியுள்ளது. முக்கியமாக இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு பெரும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது. ஹெல்மெட் அணிந்த வாகன ஓட்டிகள் மரங்களில் இருந்து தொங்கும் ஒயர்களை கவனிக்க முடியாமல் விபத்தில் சிக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. பள்ளி, கல்லூரி மற்றும் வேலைக்கு செல்லும் நேரங்களில் அவசரமாக செல்லும் மக்கள் இந்த கேபிள்களில் கால்கள் சிக்கி கீழே விழும் சம்பவங்களும் நடைபெற்று வருகிறது. யாரும் வரதில்லைப்பா, எதுவும் எடுக்கிறதில்ல. நீங்களாவது ஏதோ முயற்சி பண்ணாதான் உண்டு. அடிக்கடிக்கு அமர்ந்து விழுந்துருது அந்த கயரெல்லாம். ரோட்டில் நடக்க முடிய மாட்டேங்குது, சிக்கி விழுறாங்க. ஸ்கூல் பசங்க வேகமாக வராங்க, பார்க்க மாட்டாங்க, விழுந்துடுறாங்க. பெரியவங்க வாக்கிங் போகிறாங்க, அவங்க ஷூவெல்லாம் மாட்டி விழுறாங்க. அது தேவையில்லாமல் இருக்குது. எதுக்குப்பா? யூஸாக இருந்தால் பரவாயில்ல. யூஸ் இல்லாமல் கேபிள் ஒயர் எடுத்து என்ன பிரயோஜனம்? அது எடுத்துடலாம் இல்லையா? மக்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லதை பண்ணுங்க. மேலும் சாலை ஓரங்களில் உள்ள கம்பங்களில் பெருமளவில் கேபிள்கள் சுருட்டி வைக்கப்பட்டுள்ளதால் அந்த கம்பங்கள் இடிந்து விழும் நிலை உருவாகியுள்ளது. இது ஒரு நாளைய விபத்தாக இருக்கலாம். நான் இங்கே டி நகர் பகுதியில் இருக்கேன். இந்த கேபிள் ஒயரு தேவையில்லாமல் போட்டு வச்சுருக்கிறாங்க. வயசானவங்க நடந்து போகிறாங்க, பிள்ளைங்க நடந்து போகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, நடப்பாதையில் கீழே விழுது. அது என்ன பண்ணுறாங்க, துணி காய வைக்கிறாங்க. அறந்து தொங்குறதுனால துணி காய வைக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப ஆபத்தானதாக இருக்குது. இது கொஞ்சம் மாற்றி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கேபிள் ஒயர்கள் பிரச்சனை ஒரு பக்கம் என்றால், மற்றொரு பக்கம் பாதாள சாக்கடை திட்ட பணிகளுக்காக தோண்டப்பட்ட குழிகள் மூலமாகவும் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. சென்னை அபிவுல்லா சாலையில் தோண்டப்பட்ட பாதாள சாக்கடை குழிகள் இன்னும் மூடப்படாததால் இருசக்கர வாகனங்கள், கார்களில் செல்பவர்கள் விபத்துக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த ரோடு 2 வாரத்துக்கு மேலே ரொம்ப மோசமாக இருக்குது. வண்டி போக்குவரத்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. அபிவுல்லா சாலை நைட்டில் வர்றதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கேன்னு இல்லை, சென்னை ஃபுல்லாக ரோடே சரியில்லை. எங்கே பார்த்தாலும் இந்த ரோடுன்னு இல்லை, சென்னையில் எந்த இடத்துல பார்த்தாலும் ரோடு ரொம்ப சரியில்லை. வண்டியெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓட்டுறதுக்கு. போக்குவரத்து சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். எனவே சென்னையின் முக்கிய அடையாளமாக இருக்கும் டி நகரை புதுப்பொலிவுடன் மாற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர்.